look at you, they must say, this is different from us. ஜனங்கள் உங்களை பார்க்கும்பொழுது இவன் நம்மளை காட்டிலும் வித்தியாசமானவனா இருக்கிறானே என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். The way you talk, நீங்கள் பேசுகிற விதம், the way you dress, நீங்கள் ஆடை அணிகிற விதம், the jokes you laugh at, நீங்கள் எந்த ஜோக்குக்கு சிரிக்கிறீர்கள், the type of friendships you have, எந்த விதமான நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள், must all be different from the others. இவைகள் எல்லாம் மற்றவர்களை காட்டிலும் உங்களுக்கு வித்தியாசமாய் இருக்க வேண்டும். You know, even a simple thing like when a young girl does not wear any ornaments, ஒரு சிறு பெண் நகை அணியவில்லை என்றால் that looks so funny in the world. உலகத்தாருக்கு அது ஒரு வேடிக்கையாக இருக்கும். Because in the world they start wearing it from the time they are 3. உலகத்திலே அவர்கள் 3 வயதா இருக்கும் பொழுதிலிருந்து அவர்கள் நகை அணிய ஆரம்பிக்கிறார்கள். Here is a teenage girl going to college, about to get married, and she's not even wearing anything. She's looking like a widow. ஒரு டீனேஜ் பெண் வருகிறாள், அவளை பார்ப்பதற்கு விதவையை போல இருக்கிறது, கழுத்திலே காதலே ஒன்றுமில்லை என்று பார்க்கிறார்கள். There's something different. ஏதோ ஒன்று வித்தியாசமா இங்கே இருக்கிறது. Also, if she dresses very modestly, not according to all the worldly fashions where they wear tight dresses. உலகத்திலே காணப்படுகிறதான பல்வேறு விதமான ஃபேஷன்களைப் போல ஆடை அணியாதபடி ஒரு தகுந்த அடக்கமுள்ள நாணமுள்ள ஒரு ஆடை அணிந்து செல்வது நிமித்தமாய் There's something different about such a girl. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணிலே ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று பார்த்து விடுவார்கள். See that and say that person's different. இந்த நபர் வித்தியாசமானவராய் இருக்கிறார் என்று ஜனங்கள் பார்ப்பார்கள். And you'll find she has less trouble with the boys trying to run after her. அது மட்டுமல்லாமல் They think she's different. இந்த பெண் வித்தியாசமா இருக்கிறபடினாலே அநேக பையன்கள் அந்த பெண் பின்னாடி சுற்றுவதில்லை. அந்த பிரச்சனையிலிருந்தும் அந்த பெண்ணுக்கு விடுதலை கிடைக்கும். A lot of girls have a lot of trouble with boys in college nowadays. இப்பொழுது இருக்கக்கூடிய கல்லூரி சூழ்நிலையை பார்க்கும்போது அநேக பெண்களுக்கு ஆண்களுடைய தொந்தரவு அதிகம். Because they dress in such a stylish way and the boys are attracted to them. மிகவும் ஸ்டைலாக ஆடை அணிகிறபடினாலே ஆண்கள் அதனாலே கவரப்படுகிறார்கள், கல்லூரி மாணவர்கள் கவரப்படுகிறார்கள். How do you think Mary, the mother of Jesus, she was maybe 18 years old when Jesus was born, 18 or 19. இயேசு பிறக்கும் பொழுது மரியாளுக்கு 18 அல்லது 19 வயது இருந்திருக்கும். மரியாள் எப்படி இருந்திருப்பாள் என்று எண்ணுகிறீர்கள்? Younger than many of you here. இங்க இருக்கிறவங்க அநேகரை காட்டிலும் அவள் வயதிலே குறைவாய் தான் இருந்திருப்பாள். Why do you think God chose her? ஏன் மரியாளை தேவன் தேர்ந்தெடுத்தார் என்று எண்ணுகிறீர்கள்? God looked all over Israel and said, I must choose one girl to be the mother of Jesus. இஸ்ரவேல் தேசம் முழுவதுமாய் தேவன் தேடி பார்க்கிறார், இயேசுவுக்கு தாயாக இருக்கும்படி நான் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். Supposing Mary was wearing all these tight fitting dresses like today's girls, you think God would have chosen her? இன்றைய பெண்களைப் போல ஒரு டைட்டான ஆடையை அணிந்திருந்தால் தேவன் மரியாளை தேர்ந்தெடுத்திருப்பார் என்று எண்ணுகிறீர்களா? No. இல்லை. God said, no, not that one. இல்லை, அந்த பெண் அல்ல என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார். Or if she was all this laughing, joking, jumping around and fooling around with boys, you think God would have chosen her? அல்லது எல்லாரும் பார்க்கும் பொழுது நன்றாக பிரித்து ஹாய் வை எல்லாம் சொல்லி ஜோக்கடித்து விடுதலை ஃப்ரீயாய் பேசக்கூடிய ஒரு பெண்ணா இருந்தால் தேவன் அவளை தேர்ந்தெடுத்திருப்பாரா? No. இல்லை. There was something modest about Mary. மரியாள் இடத்திலே ஒரு அடக்க குணம் இருந்தது. Even as a young 19-year-old girl, ஒரு இளம் 19 வயது பெண்ணாக இருக்கும் பொழுதே that the eyes of the Lord went to and fro and picked her up. தேவனுடைய கண்கள் இங்கும் அங்குமாய் உலாவி மரியாளை தேர்ந்தெடுத்தது. I want to say to you sisters, you must be like that. சகோதரிகளே, அதுபோல நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். See, God may be preparing some young man to be his servant in this land. இந்த தேசத்திலே தம்முடைய ஊழியக்காரனாய் இருக்கும்படி தேவன் யாரோ ஒருவரை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், ஒரு பையனை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். For that young man, அந்த வாலிப he needs a good wife. அந்த வாலிப பையனுக்கு ஒரு நல்ல மனைவி தேவைப்படுகிறாள். Who knows how to live simply and be a support to him. எளிய வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று அறிந்து அவருக்கு சகல விதத்திலும் தாங்கும்படியாக ஒரு நபர் தேவை. God wants to train you. That is the greatest thing you can do for God in this country. இந்த தேசத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பெரிய வேலை இருக்குமானால் இதுதான். தேவன் அதற்கு இப்பொழுதே உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார். I know with my wife, I believe God trained her from the time she was a very young girl to be my wife. எனக்கு மனைவியாக இருக்கும்படியாக எனக்கு இருக்கிற மனைவிக்கு தேவன் சிறு பிராயத்திலிருந்தே நல்ல பயிற்சி கொடுத்திருக்கிறார். And because of that, for 37 years, she's been such a good wife to me. அந்த பயிற்சியினாலே 37 ஆண்டுகளாக எனக்கு ஒரு நல்ல மனைவியாக இருந்திருக்கிறார்கள். That has made my ministry more than double. அது என்னுடைய ஊழியத்தை இரட்டிப்பான விதத்திலே பெருக பண்ணியிருக்கிறது. But if she was a stylish, proud type of person who wouldn't talk to simple people, then God wouldn't have chosen her to be my wife. அதற்கு மாறாக எளிய மக்களிடத்திலே பேசுவதற்கு தயக்கம் கொண்டு ஒரு பெருமையாக நன்றாக ஸ்டைலாக ஆடை அணிந்து இருக்க வேண்டும், மிடுக்காக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கமுடையவர்களாக இருந்திருந்தால் தேவன் தேர்ந்தெடுத்திருக்க மாட்டார். I'm not saying these things are sin.
இவைகளெல்லாம் பாவம் என்று நான் சொல்லவில்லை. All I say is God may not choose you for his best. He may say, okay, you can only get second best. நான் சொல்லுவதெல்லாம் தேவன் உங்களை மேன்மையான காரியத்திற்காக தேர்ந்தெடுக்க மாட்டார். சரி, இரண்டாவது மேன்மையான காரியத்திற்காக நாம் தேர்ந்தெடுக்கலாம் என்று தான் அவர் சொல்லுவார். Do you want God's best or do you want his second best? உங்களுக்கு தேவனுடைய மேன்மையான காரியம் வேண்டுமா அல்லது இரண்டாவது நிலையில் இருக்கிறதே போதுமா? The same thing with you young brothers. அதே போல வாலிப சகோதரர்களே உங்களுக்கும் தான். See, you got to be different from the other young men around you. உங்களை சுற்றிலும் இருக்க மற்ற வாலிபர்களை காட்டிலும் நீங்கள் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும். Think of how Jesus was when he was in school. இயேசு பள்ளியில் இருந்த பொழுது எப்படி படித்திருந்திருப்பார் என்று எண்ணி பாருங்கள். When my children were going to school, என்னுடைய பையன்கள் ஸ்கூலுக்கு போகும்போது that's what I told them. அவங்களுக்கு இதைத்தான் நான் சொன்னேன். I said, think of how Jesus was when he was 12-13 years old and going to school. இயேசுவுக்கு 12-13 வயதா இருக்கும் பொழுது ஸ்கூலுக்கு எப்படி போயிருந்திருப்பார் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். In school we have friends. All children have friends in school. ஸ்கூல்ல எல்லா பிள்ளைகளுக்கும் நமக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். And I'm sure Jesus had friends. இயேசுவுக்கும் நண்பர்கள் இருந்திருப்பார்கள். But what sort of friends did he have? ஆனால் இயேசுவுக்கு எவ்விதமான நண்பர்கள் இருந்திருப்பார்கள்? You think his friends would have been all the rich people coming with their fancy dresses? அங்கே பலவிதமான ஆடைகளை அணிந்து வரக்கூடிய பணக்கார வீட்டு பையன்களா இருந்திருப்பார்களா இயேசுவுக்கு நண்பர்கள்? They didn't have cars those days. Maybe they had chariots driven by horses. The rich people used to send their children to school. அந்த நாட்களிலே கார்கள் இல்லை. ஆகவே அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை, பணக்கார வீட்டு பிள்ளைகளை ரதத்திலே உட்கார வைத்து குதிரையிலே கொண்டு வந்து பள்ளிக்கு விட்டிருந்திருப்பார்கள். I don't think Jesus was mostly friendly with such people. அப்படிப்பட்ட பையன்களோடு கூட இயேசு நண்பராக இருந்திருக்க மாட்டார் என்று எண்ணுகிறேன். I'm not against rich people's children. பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு நான் எதிராக இல்லை. But generally speaking, I found rich people's children are very proud. பெருமை பொதுவாக பேசும்போது பணக்கார வீட்டு பிள்ளைகள் எல்லாரும் பெருமையாக இருக்கிறார்கள். They think they are superior to all the other children. மற்ற எல்லா பிள்ளைகளை காட்டிலும் நாங்கள் மேன்மையானவர்கள் என்றதான ஒரு எண்ணம் அவர்களுக்கு வருகிறது. I don't think Jesus would ever have mingled with such children. இயேசு அப்படிப்பட்டவர்களோடு கூட அவர் பழகி இருந்திருக்க மாட்டார். I think he would have mingled with the poor, somebody whose clothes are a bit torn or who's a bit lame. ஆடை அவ்வளவு புதிய ஆடையாக இருந்திருக்காது, கொஞ்சம் கிழிந்திருக்கும் அல்லது ஏதாவது ஒரு குறை இருக்கும். அப்படிப்பட்ட மக்களோடு கூட தான் நண்பராய் பழகியிருப்பார். கொஞ்சம் கால் நொண்டி நொண்டி நடக்கிறவர்கள், திக்குவாயர்கள், அதுபோல அங்கவீனம் உள்ளவர்கள். அப்படிப்பட்டவர்களோடு கூட யாருமே நண்பராய் மாற விரும்புவதில்லை. இயேசு அப்படிப்பட்டவர்களுக்கு அருகாமையிலே போயிருந்திருப்பார். You want to be like Jesus from the time you're 12-13 years old? 12-13 வயசா இருக்கும் பொழுது நீ இயேசுவை போல இருக்க விரும்புறாயா? I used to tell my children this. நான் என் பிள்ளைகளுக்கு இப்படி சொல்கிறேன். See, if you're good at maths, நீ கணக்கு பாடத்திலே நீ நல்ல பையனா இருந்தால், look for somebody in your class who's very poor, who's always failing in maths, and go and sit with him and teach him something. எப்பவுமே கணக்கு தெரியாத ஒரு பையன், அடிக்கடி ஃபெயில் ஆகிற பையன், அவனோடு கூட பக்கத்துல உட்கார்ந்து அவனுக்கு கணக்கு சொல்லி கொடு. Don't just be happy you got 100%. எனக்கு 100 மார்க் கிடைத்து விட்டது என்று நீ சந்தோஷமா இருக்க வேண்டாம். That's not going to get you anything in heaven. அது பரலோகத்திலே உங்களுக்கு ஒன்றையும் பெற்று தராது. But learn to help others. மற்றவர்களுக்கு உதவி செய்ய கற்றுக்கொள். And you start like that. இப்படி நீ ஆரம்பிக்கும் பொழுது God will reward you. தேவன் உனக்கு பலன் தருவார். I've seen that. நான் அதை பார்த்திருக்கிறேன். One of my boys used to do that. என்னுடைய பையன்களில் ஒரு பையன் அப்படி செய்வான். After the class was over, school was over, he'd sit with one of those boys, and one of those poor boys who was not good at maths, and help him with his arithmetic. பள்ளி முடிந்தவுடன் அங்கே கணக்கு வராத ஒரு பையனுக்கு என்னுடைய பையன் பக்கத்தில் உட்கார்ந்து ஸ்கூல் முடிந்தவுடன் சொல்லிக் கொடுப்பான். And today God is using him to preach the word. இன்றைக்கு என்னுடைய பையனை தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக பயன்படுத்துகிறார். I want to tell you, be faithful to try and be like Jesus in your school. உங்களுடைய ஸ்கூலிலே இயேசுவை போல வாழ்வதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள், முயற்சியிடுங்கள். You think Jesus would have laughed at all the dirty jokes other boys were saying? மற்ற பையன்கள் எல்லாம் அடிக்கிற அசுத்தமான ஜோக்குகளுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து சிரித்திருந்திருப்பாரா? He would have just left that company and gone and mingled with other people. அவர் அப்படியே நைஸா அந்த இடத்தை விட்டு விலகி வேறு மக்களோடு கூட வேறு பையன்களோடு கூட சேர்ந்திருப்பார். The boys in the school said, hey, this boy is different. அவ பள்ளியில் இருக்க மற்ற பையன்கள் எல்லாம் இந்த பையன் வித்தியாசமானவனா இருக்கிறானே என்று சொல்லியிருப்பார்கள். Even called him some bad names. அவனை பார்த்து ஒரு கெட்ட பெயரை கூட சொல்லி கூப்பிட்டிருப்பார்கள். He was different. அவர் வித்தியாசமானவராய் இருந்தார். From childhood he was different. சிறு பிராயத்திலிருந்து அவர் வித்தியாசமானவராய் வளர்ந்தார். And I want to say to you, you can be different. நீங்களும் வித்தியாசமானவராய் இருக்க முடியும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். You can have a desire for God's word. தேவனுடைய வார்த்தையின் மேலே உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்க முடியும். People must see that you are different. நீங்கள் வித்தியாசமானவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை ஜனங்கள் பார்க்க வேண்டும். Don't be ashamed to be different. வித்தியாசமா இருப்பதற்கு வெட்கப்பட வேண்டாம், கூச்சப்பட வேண்டாம்.
See, we never had any television in our home in the years when our children were growing up. எங்களுடைய பிள்ளைகள் வளரும் பொழுதெல்லாம் எங்கள் வீட்டிலே டிவி கிடையாது. I never took them to any cinemas. எந்த சினிமாவுக்கும் நான் என்னுடைய பிள்ளைகளை கூட்டி கொண்டு போனது கிடையாது. When they used to go to school, ஆகவே அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது in the school they're all talking about some latest cinema, some story over there. அங்கே சினிமாவிலே அப்பொழுதுதான் ரிலீஸ் ஆன கதைகளை பற்றிலாம் மாணவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். My children would be dumb because they didn't know anything about it. என்னுடைய பிள்ளைகளுக்கு சினிமா பத்தி ஒண்ணுமே தெரியாதனால அப்படி ஊமையை போல வாயை மூடிட்டே இருப்பாங்க. Then they would have quiz programs with all the some questions about the film stars and all that. My children would get 0. சில சமயத்துல அங்கே வினா விடை போட்டி நடத்துவார்கள். அதிலே இந்த படத்திலே நடித்தவர் யார், இந்த நடிகை யார், இந்த நடிகை இந்த ஒரு எல்லாம் கேட்பார்கள். அதில் எல்லாம் என்னுடைய பிள்ளைகளுக்கு சைபர் மார்க் தான் வாங்குவார்கள். Film song which somebody was singing. அல்லது இந்த இப்பொழுது நீங்கள் கேட்கிறீர்களே இந்த மியூசிக் எந்த படத்திலே வருகிறது என்று கேட்பார்கள். I used to tell my boys we are different, that's all. நான் என்னுடைய பையன்களுக்கு சொல்லுவேன் நாம் வித்தியாசமானவர்கள் பா. I'm not going to take you to the cinema just for you to win that quiz competition. அந்த குவிஸ் புரோகிராம்ல ஜெயிப்பதற்காக நான் உங்களை சினிமாக்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன். You don't get any prize there. அங்கே பிரைஸ் வாங்காட்டியும் பரவாயில்லை, அதுதான் நல்லது. If you live a God fearing life, he will honor you. தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை வாழ்ந்தால் தேவன் உன்னை கனப்படுத்துவார். See, if your parents have not taught you that, I want to teach you that. உங்களுடைய பெற்றோர்கள் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலனா நான் உங்களுக்கு சொல்லி தர விரும்புறேன். Honor God when you are young. வாலிபராய் இருக்கும் பொழுது தேவனை கனம் பண்ணுங்கள். God will honor you. தேவன் உன்னை கனம் பண்ணுவார். I tell you, I look at you just like I look at my own children. என்னுடைய சொந்த பிள்ளைகளை பார்ப்பது போல நான் இப்பொழுது உங்களை பார்க்கிறேன், உங்களை பார்த்து சொல்கிறேன். I always felt that the young people in the church are my own sons and daughters. சபையில் இருக்கக்கூடிய வாலிப சகோதரர்கள் வாலிப சகோதரிகளை எப்பொழுதுமே என்னுடைய சொந்த மகன்களைப் போல மகள்களைப் போல நான் பார்க்கிறேன். I would say to you like my own sons and daughters, be different from the others in your school and college. ஆகவே என்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லுகிறேன், கல்லூரியிலே பள்ளியிலே மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் வித்தியாசமானவர்களாக இருங்கள். Don't imitate them. அவர்களை பார்த்து காப்பி அடிக்க வேண்டாம். Because you are to be a light. ஏனென்றால் நீங்கள் ஒளியா இருக்க வேண்டும். It doesn't matter if they laugh at you. அவர்கள் உன்னை பார்த்து சிரித்தால் அது ஒரு பொருட்டல்ல. And doesn't matter if you don't know all the worldly things they know. அவர்களுக்கு தெரிந்திருக்கிற உலக காரியங்களா உனக்கு தெரியாட்டி பரவாயில்லை. And nowadays there are so many dirty jokes, dirty pictures, all types of things they circulate in school and college. இன்றைக்கு பள்ளியிலேயும் பார்த்தாலும் சரி கல்லூரியிலே பார்த்தாலும் சரி அசிங்கமான படங்களையும் அசிங்கமான ஜோக்குகள் எல்லாம் அவங்க ஒருவருக்கொருவர் பரிமாறிக் கொள்கிறார்கள். You know that all the talk among young people now is about sex. இன்றைக்கு எல்லா வாலிபர்கள் மத்தியிலே பேசக்கூடிய பேச்சு எதை பத்தினா செக்ஸை பத்தி தான் பேசுறாங்க. Because that's what they see in the cinema. சினிமாவில் அதை தான் அவங்க பார்க்கறாங்க. That's all they read in their dirty books. அசுத்தமான கதை புத்தகங்களிலே பத்திரிகைகளிலே இதை தான் வாசிக்கிறாங்க. There is a great area where you can be different. இது ஒரு பெரிய பகுதி, இந்த இடத்துல நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்க முடியும். Where you can keep yourself pure. நீ உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள்ள முடியும். I know it is much more difficult for you to keep yourself pure today than it was for me 50 years ago. 50 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு அந்த காலத்திலே சுத்தமாக என்னை காத்துக்கொள்வதற்கு எவ்வளவு கஷ்டமா இருந்ததோ அதை விட இப்ப நீங்க வாழக்கூடிய காலம் அதிக கஷ்டமா இருக்குன்றது எனக்கு தெரியும். And I know it is more difficult for you than it was for my children when they were in school 20 years ago. என்னுடைய பிள்ளைகள் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல படிச்சாங்க. அப்போ உள்ள சூழ்நிலையை பார்க்கும்போது இப்போ உள்ள சூழ்நிலை அதை விட கஷ்டமான சூழ்நிலை தான். It's much more difficult for you because the world has become so evil. இந்த உலகம் ரொம்ப தீமையான உலகமா மாறிடுச்சு, கெட்ட உலகமா மாறிடுச்சு. அதனால உங்களுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றது கஷ்டமா தான் இருக்கும். The Bible says, ஆனாலும் வேதம் சொல்கிறது, here is a wonderful promise for all of you. உங்கள் எல்லாருக்கும் ஒரு அருமையான வாக்குத்தத்தம் இங்கே இருக்கிறது. You don't know this verse, you must remember it in 2 Corinthians 12 and verse 9. உங்களுக்கு இந்த வசனம் தெரியாவிட்டால் இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். You know, one of the things I'm really happy about people in our church, நம்முடைய சபைகளில் இருக்கக்கூடிய மக்களை குறித்து நான் சந்தோஷப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், that everybody comes to the meeting with the Bible. எல்லாரும் கூட்டத்துக்கு பைபிள் எடுத்துட்டு வராங்க. When I turn to a verse, I see you all looking down, which is a very good thing. நான் ஒரு வசனத்தை எடுக்கும்போது நீங்களும் அந்த வசனத்தை என்னோட கூட சேர்ந்து பைபிளை புரட்டி எடுக்கிறீங்க. அது ரொம்ப நல்ல காரியம், உங்களை மெச்சிக் கொள்கிறேன். I preach in some churches in America. அமெரிக்காவில் சில சபையில நான் பிரசங்கம் பண்ணும்போது, and I say, let's turn to this verse. நாம் இந்த வசனத்துக்கு திருப்போம் என்று சொல்லுவேன். They're still looking at me. They don't have a Bible. அவங்க எல்லாம் என்னையே பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பைபிள் கிடையாது. It's pathetic. I have to tell them, listen, please bring a Bible to the meeting. பரிதாபமான காரியமா இருக்கு. நான் உங்களை பார்த்து தயவு செய்து கூட்டத்துக்கு வரும்போது பைபிள் ஒன்று இருக்கு, அதை கொண்டு வாங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கு. That's a very good habit. இது மிகவும் நல்ல ஒரு பழக்கம். And whenever you hear a verse quoted in the meeting, turn to that verse. எப்பொழுதெல்லாம் கூட்டத்திலே ஒரு வசனம் சொல்லப்படுகிறதோ வேதத்தை புரட்டி அந்த வசனத்தை எடுங்கள். And study that Bible. அந்த உங்கள் வேதத்தை வாசியுங்கள், படியுங்கள். If I were to show you my first Bible, the first Bible that I bought
about 46 years ago. 46 வருஷங்களுக்கு முன்பாக நான் வாங்கின முதல் வேதாகமத்தை நான் உங்களுக்கு காமிச்சேன்னா, Almost every page has got underline, color, shading, and I studied it so much. எல்லா பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா அது அடிக்கோடிட்டு இருக்கும், கலர் போட்டிருப்பேன், ஒரு அடையாளம் போட்டிருப்பேன், இப்படியே எல்லாத்தையும் படிச்சிருக்கேன். Because I studied it. ஏன்னா நான் அப்படி படிச்சேன். Compared it with another verse. இன்னொரு வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கறேன், படிக்கிறேன். Here is a great verse. இங்கே ஒரு நல்ல வசனம் இருக்கு. 2 Corinthians 12 verse 9. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். When Paul had a great difficulty which was not solved. பவுலுக்கு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருந்த பொழுது, He had a physical sickness which God did not heal him from. தேவன் அவனை குணமாக்காத ஒரு சரீரத்திலே ஒரு வியாதி பவுலுக்கு இருந்தது. Sometimes God does not answer our prayer. சில சமயத்திலே தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பதில்லை. I can't say he doesn't answer. He does answer, but the answer is no. ஜெபம் பதில் கொடுப்பதில்லை என்று நான் சொல்ல முடியாது. பதில் கொடுக்கிறார், ஆனால் அந்த பதில் இல்லை என்று வருகிறது. I believe God answers all prayers. தேவன் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிறார். I don't know whether I've said that here before, but I've said it in many places. பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன், இங்கே சொன்னனா இல்லையா எனக்கு தெரியல. But it's like the traffic lights. How many lights are there in a traffic light? Traffic signal எத்தனை லைட் இருக்கும் சொல்லுங்க பாப்போம். 3. First top is என்ன கலர்? red. Then அதுக்கு அப்புறம் orange. ஆரஞ்சு. மூணாவது green. Okay. பச்சை. What does red mean? சிவப்பு உலக எரிஞ்சா என்ன செய்யணும்? Stop. Orange means ஆரஞ்சுனா get ready but wait. ஆனா காத்திருக்கணும். Of course in India nobody obeys that, but that meaning is wait. இந்தியாவுல யாரும் அதுக்கு கீழ்ப்படியறது இல்ல, ஆனா அதோட அர்த்தம் அதான், ரெடியா இருங்க ஆனா வெயிட் பண்ணுங்க. Green means பச்சைனா go. போ. So when you pray, நீங்க ஜெபிக்கும்போது you get one of these 3 answers from God. தேவனிடத்துல இருந்து 3 பதில்கள்ல ஏதாச்சும் ஒரு பதில் கண்டிப்பா வரும். No, இல்லை, wait, காத்திரு, maybe next year you'll get it, அடுத்த வருஷம் ஒருவேளை கிடைக்கலாம், or yes. இல்லாவிட்டால் ஆம். So he answers every prayer. ஆகவே எல்லா ஜெபத்துக்கும் அவர் பதில் And the கொடுக்கிறார். wonderful thing about heaven's traffic lights is the power supply never goes off. It is always one of these lights will be there. பரலோகத்துல இருக்கக்கூடிய டிராபிக் சிக்னலுக்கு பவர் கட்டே கிடையாது. எப்போதுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு லைட் எரிஞ்சிட்டே இருக்கும், ஆஃப் பண்ணவே மாட்டாங்க. In Bangalore also sometimes power goes off, you don't know what is red or green or you don't know anything what is happening. பெங்களூர்ல கூட சமயம் பவர் கட் ஆயிருது. இப்ப ரெட் லைட் எரியுதா பச்சை லைட் எரியுதானே தெரியாது, போறதா நிக்கிறதா. Heaven's traffic lights are always burning. ஆனால் பரலோகத்துல இருக்கக்கூடிய அந்த டிராபிக் லைட் எப்பவுமே எரிந்து கொண்டே இருக்கும். Every prayer you ever pray, நீ ஜெபிக்கக்கூடிய எல்லா ஜெபத்துக்கும் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் will get an answer. ஒரு பதில் கண்டிப்பாய் வரும். Be red, orange or green. அது சிவப்போ ஆரஞ்சோ பச்சையோ. And if it is orange, don't follow all these Indian traffic rules. You just wait. ஆரஞ்சு லைட் எரிஞ்சதுன்னா இந்தியர்கள் ஃபாலோ பின்பற்றுறது போல நீங்க பின்பற்ற வேண்டாம், நீங்க காத்துருங்க. It means wait. ஆரஞ்சு லைட் எரிஞ்சா உடனே எல்லாம் சில பேர் போயிடுறாங்க, காத்திருக்கணும். Supposing you're 14 years old, you say, Lord, give me a good wife. 14 வயசு பையன், ஆண்டவரே எனக்கு நல்ல மனைவி தாங்கன்னு ஜெபம் பண்றான். What light do you think God will show you? ஆண்டவர் என்ன கலர் லைட் காமிப்பார்? No, I don't think he'll show you red. ரெட் காமிக்க மாட்டார். He'll show you orange. ஆரஞ்சு காமிப்பார். Don't think he'll show you green. பச்சை காமிப்பார் நினைக்க வேண்டாம். And don't rush when it is orange. ஆகவே ஆரஞ்சு கலர் லைட் எரியும் போது நீங்க பாட்டுக்கு வேகமா போய் நீங்க கல்யாணம் பண்ணிடுறாங்க. Because you can have an accident. ஏன்னா ஒரு விபத்து ஏற்பட்டுவிடும். That's always what happens to young people when they rush when God says wait. ஆண்டவர் காத்திருன்னு சொல்லும் பொழுது இவங்க துரிதப்பட்டு போகும்போது விபத்து தான் நடக்குது. Accident, definitely. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விபத்து நடக்கும். But supposing you are saying, Lord, I want to marry this girl is such a beautiful girl, but only thing she is not born again. ஆண்டவரே இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா ஒரே ஒரு காரியம் அவ வந்து ரட்சிக்கப்படல. She likes me also very much. அவளுக்கு என்னையும் பிடிக்குது. What light will shine then? அங்க என்ன லைட் எரியும்? Only the girls are answering. I'm asking the boys. இந்த கேள்விக்கு பெண்கள் தான் பதில் சொல்றாங்க, நான் பையங்களை கேட்கிறேன். What will he show? I hope you'll remember that when your time comes. உங்க நேரம் காலம் வரும்போது இந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். Don't marry an unbeliever. அவிசுவாசிய ரட்சிக்கப்படாத பொண்ணை கல்யாணம் செய்யவே கூடாது. Even if your parents take a torch light and show you green light, don't go by that. சில சமயம் அப்பா அம்மா பச்சை லைட் காமிப்பாங்க, ஆமா சொல்லிருப்பா அந்த பொண்ணுக்குன்னு, அப்போ நீங்க ஏமாந்து போயிட கூடாது. You say your parents that is only torch light, God's light says red. அப்ப நீங்க சொல்லணும் இது டார்ச் லைட், நான் வந்து காட்ஸ் லைட்டுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லணும். So God says don't marry an unbeliever. ஆகவே தேவன் அவிசுவாசியை ரட்சிக்கப்படாத ஒரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்றார். A Christian is to be different from the rest of the world. மீதி உள்ள உலகத்திலிருந்து ஒரு கிறிஸ்தவன் வித்தியாசமானவனா இருக்க வேண்டும்.